ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இப்போ எடுத்த உடனே என்னடா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா உப்பிலிட்டதுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கேரளா சைட்லாம் நம்ம போனோம்னா இந்த பைனாப்பிள் மாங்காய்லாம் போட்டு தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்களே, எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே. அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு 1 லிட்டர் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து கியூக்கும்பர் எடுத்திருக்கேன் உப்பிலிட்டது பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இன்னொரு பொருள் என்னென்னா, இந்த கிளாஸ் ஜார் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எந்த கண்டாமினேஷனும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. பிகாஸ் இது நம்ம 1 to 2 months வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். அதனால வந்து கெட்ட பாக்டீரியா ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுடுங்க. கிளாஸ் வேறு இல்லைங்க கண்டெய்னரு, அதனால் போயிட்டு 220 rupees கொடுத்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் வேறு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வீட்டில் இருந்தால் அதுவே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கியூக்கும்பரை நல்லா ஃபஸ்ட்டு அடுக்கி வைக்க ட்ரை பண்ணேன். பட் கச்சா முச்சான்னு போயிடுச்சு. அண்ட் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி வந்து 2 நீட்டு வாக்குலேயும் அப்புறம் 2 வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இது உள்ளே போட்டதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி வந்து போட்டிருக்கேன். அண்ட் வந்து சிந்தட்டிக் வினிகர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒன்லி ஃபார் குக்கிங் பர்பஸ், பிக்கிள் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் வினிகர் போட்டுட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்த உப்பு தண்ணி சூடு பண்ணி வச்சோம்ல, அந்த தண்ணியை வந்து நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். அண்ட் ரொம்ப கொதிக்க ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஆற வச்சிட்டக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே ஊற்றி முடிச்சிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2 மாதத்துக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் வந்து இதோட மெயின் பர்பஸ் எதுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா, எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நார்மலாக சாப்பிட்றோம். பட் இந்த மாதிரி புளித்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா வந்து கட் ஹெல்த்துக்கு, வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோசைலாம் செய்கிறோம்ல, புளிக்க வச்சு தானே சாப்பிட்றோம். அதில் வந்து நல்ல பாக்டீரியா, லாக்டோபாசிலஸ் பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகுதுல்ல, அதே மாதிரி இதுலேயும் ஃபார்ம் ஆகும். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து ரொம்பவே நல்லது. எப்போவுமே நார்மல் ஃப்ரூட் சாப்பிடாமல் இதையும் வந்து எப்போயாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வெறும் கியூக்கும்பரில் மட்டும் இல்லை, மேங்கோவில் பண்ணுறாங்க, பீட்ரூட்டு, கேரட்டு அண்ட் பைனாப்பிள் மோஸ்ட் ஃபேவரட் எனக்கு. பைனாப்பிள் நெக்ஸ்ட்டு கோவா எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. டெய்லி சாப்பிடாதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நான் வந்து பைனாப்பிளில் தான் நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஹோப் பிடிச்சது நல்லதாக இருந்தால் செஞ்சு சாப்பிடலாம், தப்பில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். see you in next வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.